முதல்வர் ஸ்டாலின் அவசர தனத்தால் செந்தில் பாலாஜிக்கு சிக்கல். அவரின் அமைச்சர் பதவி தப்புமா, மீண்டும் சிறையா என்பதை பார்ப்போமா? சட்டவிரோத பண சலவை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருந்த செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளியே வந்தார். அவர் வந்த 3வது நாளே அமைச்சரவை இடம் பிடித்திருக்கிறார். அதுவும் அவர் சிறைக்கு செல்லும் முன்பு கவனித்து வந்த மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறைக்கு மீண்டும் அவரே அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். கிட்டத்தட்ட 15 மாதங்கள், அதாவது 471 நாட்களுக்கு சிறையிலிருந்து வெளியே வந்திருக்கிறார் செந்தில் பாலாஜி. உச்ச நீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு வாரந்தோறும் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு நேரில் சென்று கையெழுத்திட வேண்டும். வழக்கின் சாட்சியங்களை கலைக்கும் நடவடிக்கை ஈடுபடக்கூடாது. பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க வேண்டும். மாதத்தின் முதல் சனிக்கிழமை விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்ற நிபந்தனைகளுடன் ஜாமீன் வழங்கியிருக்கிறது. அவருக்கு அமைச்சரவை இடம் கொடுத்ததை எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்தன. ஆனால் முதல்வர் ஆருயிர் சகோதரர் செந்தில் பாலாஜி என்பதில் தொடங்கி உன் தியாகம் பெரியது, உரியது, அதினும் பெரியது என வரவேற்றதோடு செந்தில் பாலாஜியின் தியாகத்தை நான் வாழ்த்தியது சிலரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவரை வைத்து கழகத்துக்கு எதிரான சதி செயல்களை செய்ய ஒரு கூட்டம் திட்டமிட்டு அதற்கு விலையாக 15 மாத சிறை ஏற்றுவதுதான் தியாகம் என விமர்சித்தவர்கள் விமர்சித்து கடிதம் எழுதினார். இந்த சூழ்நிலை செந்தில் பாலாஜி மீதான வழக்கை விரைந்து நடத்த வேண்டும் என தொடரப்பட்ட வழக்கு விசாரணையின் போது செந்தில் பாலாஜி அமைச்சராக இல்லை, ஆகவே சாட்சியை கலைக்க மாட்டார் என்றுதான் ஜாமீன் வழங்கப்பட்டது. ஆனால் இப்போது செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராகி விட்டார். எனவே ஜாமீன் உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என வாதிடப்பட்டது. செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கிய உச்ச நீதிமன்ற நீதிபதி ஓகா ஜாமீனை மறுபரிசீலனை செய்வதற்கு ஒரு விண்ணப்பத்தை தாக்கல் செய்யுங்கள் என சொன்னதோடு இல்லாமல் தமிழக அமைச்சரவையில் இடம் பிடித்தவர்கள் யார் மீதெல்லாம் வழக்குகள் இருக்கின்றன என்ற விவரத்தையும் தாக்கல் செய்ய சொல்லி உத்தரவிட்டிருக்கிறார். இதனால் செந்தில் பாலாஜியின் ஜாமீனுக்கு சிக்கல் ஏற்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கு. இவ்வளவு சிக்கலுக்கு இடையே ஏன் செந்தில் பாலாஜியை மீண்டும் அமைச்சர் ஆக்கினாக்க திமுக தலைமை அவசரம் காட்டியது ஏன்? செந்தில் பாலாஜிக்காக தான் அமைச்சரை மாற்றமே இவ்வளவு தாமதமாக நடந்திருக்கு. கைது செய்யப்பட்டதும் அமைச்சரவையிலிருந்து செந்தில் பாலாஜியை நீக்க வேண்டும் என விமர்சனங்கள் எழுந்த போதே துறைகளை மற்றவருக்கு மாற்றி கொடுத்துவிட்டு செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சராக நீடிக்க அனுமதி முதல்வர் ஸ்டாலின். அமைச்சரவையில் நீடிப்பதே அவருக்கு ஜாமீன் கிடைக்க தடையாக இருந்தபோதுதான் அவர் தனது அமைச்சர் பொறுப்பையே ராஜினாமா செய்தார். எனவே இப்போதெல்லாம் தொடர்ந்து செந்தில் பாலாஜிக்கு முதல்வர் முக்கியத்துவம் கொடுத்துதான் வருகிறார். கட்சியில் சேர்ந்த முதல் செந்தில் பாலாஜி தனக்கான இடத்தை வலுப்படுத்தி கொண்டே சென்றார். தேர்தலில் அவர் செயல்பாடுதான் முக்கிய காரணம். சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் திமுக வீக்காக இருந்த கோவையில் மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்ததும் செந்தில் பாலாஜி மீதான நம்பிக்கை அதிகரிக்க காரணமானது. அதையடுத்து வந்த ஈரோடு இடைத்தேர்தலிலும் செந்தில் பாலாஜியின் பங்களிப்பு மிகவும் முக்கியமான. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கொங்கு பகுதியில் பிரச்சாரம் செய்த முதல்வர் உதயநிதியும் செந்தில் பாலாஜியை தூக்கி வைத்துதான் பேசினார்கள். திமுகவை கொங்கு பகுதியில் வளர்க்க செந்தில் பாலாஜி தேவை என திமுக நம்பிய அதற்காக அவருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, தங்களை நம்பி வந்தவரை கைவிடக்கூடாது என்ற எண்ணமும் தலைமையிடம் இருக்கிறது. எனவேதான் செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து வந்ததும் அவருக்கு அமைச்சரவை இடம் கொடுத்திருக்கு தலைமை. திமுக உள்ளேயே செந்தில் பாலாஜி விவகாரத்து தலைமை கொஞ்சம் அவசரப்பட்டு விட்டதோ என்ற எண்ணம் இருக்கிறது. நிபந்தனை ஜாமீன் செந்தில் பாலாஜிக்கு வெளியில் இருக்கும் போது அவருக்கு அமைச்சரவை இடம் கொடுத்திருக்க வேண்டியது இல்லை. இப்போது நீதிமன்றமே ஜாமீனை மறுபரிசீலனை செய்வது தொடர்பாக மனு ஒன்றை தாக்கல் செய்ய சொல்லி உத்தரவிட்டிருக்கிறது. அப்படி மனு தாக்கல் செய்து ஜாமீன் ரத்தானால் செந்தில் பாலாஜி மீண்டும் சிறைக்கு செல்ல வேண்டியது வரும்.
அது மட்டும் இல்லாமல் வாரம் இருமுறை அமலாக்கத்துறைக்கு முன்பு ஆஜராக வேண்டும், விசாரணைக்கு ஆஜராக வேண்டும். இப்போது அமைச்சர் ஆஜராகி கையெழுத்திடு கட்சிக்கு தானே அவப்பெயர் என நிபந்தனைகள் எல்லாம் நீக்கப்பட்ட பிறகு பொறுமையை அமைச்சராகி இருக்கலாம் என்கிறார்கள் அறிவாலயத்தில் வட்டாரம். இதனால் ஸ்டாலினுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் தேள் கொட்டியது போல் இருக்கிறார். ஒருவேளை செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தால் அது திமுக இழுக்காக அமையலாம். அதோடு 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக எதிராக அமையலாம். சரி, இதில் என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் இன்னொரு தகவலோடு சந்திக்கிறேன். வணக்கம்.